CA, CMA, CS, CAT, Banking, TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. தொடர்புக்கு 9894795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ. எக்ஸசைஸ் F பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இஃப் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 8x மைனஸ் m cubed ஈக்குவல் டு 3, தென் த வேல்யூ ஆஃப் ms. இதான் அவங்க கொடுத்துருக்குற ப்ராப்ளத்தை நம்ம எழுதலாங்க. 2x ஸ்கொயர்டு ப்ளஸ் 8x மைனஸ் m cubed ஈக்குவல் டு 0. இங்கே a is equal to 2, b is equal to 8, c is equal to உங்களுக்கு மைனஸ் m cubed. c வந்து நீங்கள் எதுவாக ட்ரீட் பண்ணிக்கிறீங்க, மைனஸ் m cubedன்னு ட்ரீட் பண்ணியிருக்கீங்க. a is equal to 2, b is equal to 8, c is equal to minus m cubed. Since the roots are equal, நம்மளுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, the roots are equal அப்படின்னு கேட்டிருக்காங்க. roots are equal அப்படின்னா the roots are equal அப்படின்னு கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு b squared minus 4ac equal to 0. b squared minus 4ac is equal to 0. What is b? b is equal to 8. 8 squared எழுதலாங்களா? 4 into a வந்துட்டு உங்களுக்கு 2, c வந்துட்டு உங்களுக்கு மைனஸ் m cubed ஈக்குவல் டு 0ங்களா? 8 ஸ்கொயர்டு உங்களுக்கு என்ன வந்துடும், 64 வந்துடுங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆயிருங்களா? 4 2 சார் என்ன, 8m cubed is equal to 0. 8m cubed equal to plus 64 வந்து உங்களுக்கு மைனஸ் 64. m cubed is equal to minus 64 divided by 8. So m cubed is equal to minus 8. What is m? நீங்கள் இதை என்னென்னு எழுதலான்னா, m cubed is equal to 2 cubedன்னு எழுதிக்கலாங்களா? மைனஸ் m மைனஸ் 2 the whole cubed அப்படின்னு எழுதிடலாங்களா? மைனஸ் 2 the whole cubed அப்படின்னு சொல்லி எழுதிடலாம். ஸோ cube root of minus 8, mோட வேல்யூ மைனஸ் 2. எம்மோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்னங்க, மைனஸ் 2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் எம்மோட வேல்யூ உங்களுக்கு என்னங்க, மைனஸ் 2. இதாங்க உங்களோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட், if 2 to the power of 2x plus 3 minus 3 squared 2 to the power of x plus 1 equal to 0, then the value of x are. இதான் உங்களோட கொஷின், given problem. ஸோ இதை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிடலாங்களா? 2 to the power of 2x 2 to the power of 3, இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 squared 2 to the power of x plus 1. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் 2 to the power of x the whole squared 2 to the power of x the whole squared 2 cubed உங்களுக்கு என்ன வந்துடுங்க, 8 வந்துடுதுங்களா? நெக்ஸ்ட்டு 3 squared வந்துட்டு உங்களுக்கு 9 வந்துருக்குதுங்களா? 2 to the power of xங்களா ப்ளஸ் 1. நம்ம இப்போ இந்த இடத்துல என்ன எழுதலான்னா, 8 into 2 to the power of x the whole squared. நெக்ஸ்ட்டு 9 into 2 to the power of x plus 1. இங்கே 2 to the power of xஐ வந்துட்டு treated as yன்னு வச்சுக்கோங்க. 2 to the power of xஐ வந்துட்டு நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம், treated as y. ஸோ நம்ம இங்கே 8y ஸ்கொயர்னு எழுதலாங்களா? மைனஸ் 9yன்னு எழுதலாங்களா? ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாங்களா? இங்கே எல்லாமே நம்ம என்ன போடணும், ஈக்குவல் டு 0 போடணும். இப்போது இதை ஃபேக்டரைசேஷனுக்கு கொண்டு வந்துடலாம். மல்டிப்ளை பண்ணால் 8, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன, 8, ஆட் பண்ணால் மைனஸ் 9, ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும், மைனஸ் 9. ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் 8, ஆட் பண்ணால் மைனஸ் 9. 1 8 சார் போடலாங்களா?
ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -9 வந்துடுது. ஸோ 8y² minus 8y minus y, இந்த 9y ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம், +1 = 0. இதில் 8y நீங்கள் காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ y - 1 வருங்களா? இதில் -y காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. y - 1 வருங்களா? ஸோ இங்கே வந்துட்டு -1 காமனாக வெளியேடுங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு y - 1 டேக்கிங் அவுட் சைடு. 8y - 1. தென் y - 1 = 0, y = 1. இது ஒரு ஸ்டெப்பு. 8y - 1 = 0, 8y = 1, y = 1/8, y = 1/x. நமக்கு what is y? y = 2 to the power of x. y = உங்களுக்கு என்னங்க 2 to the power of x. y இருக்கிற இடத்துல 1 அப்ளை பண்ணலாங்களா? 2 to the power of xங்களா? 1 வந்து 2 to the power of 0ன்னு எழுதலாமா? equal to 2 to the power of xங்களா? 1 is equal to 2 to the power of 0, இந்த 2 to the power of x. ஸோ x is equal to 0. இது ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு y is equal to 2 to the power of x. 2 to the power of x. ஸோ y இருக்கிற இடத்துல 1/8 எழுதலாங்களா? equal to 2 to the power of xங்களா? இது வந்து 2 cubedன்னு எழுதலாமா? 1/2 cubed is equal to 2 to the power of x. இந்த பவர் மேலே வரும்போது 2 to the power of -3 is equal to 2 to the power of x. இது ரெண்டும் ஈக்குவல்னால் இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ எக்ஸோட வேல்யூ -3. எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னங்க -3. ஸோ எக்ஸுக்கு உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குது? 0ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கு, -3ன்னு ஒரு வேல்யூ கிடச்சிருக்குது. இதாங்க உங்களோட செகண்ட் ப்ராப்ளம். Third problem, the value of 4 plus 1 divided by 4 plus 1 divided by 4 plus 1 divided by அப்படி இன்ஃபினிட்டிவ் முடிய போகுதுங்க. இதுதாங்க அவங்களோட கொஷின். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்னன்னு பண்ணுவோம் அப்படின்னா, x is equal to 4 plus 1 by இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் நீங்கள் என்னவா ட்ரீட் பண்ணிக்கோங்க? எக்ஸாக ட்ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ x is equal to 4 plus 1 divided by இந்த இருக்கிற எல்லா வேல்யூவும் ட்ரீட்டட் as x. இதுதான் நீங்கள் வச்சுருக்கிற x. இந்த இடத்துல ஒரு எல்சிஎம் எடுக்கலாங்களா? எல்சிஎம் எடுக்கும்போது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 4x + 1ன்னு வந்துடுங்களா? ஈக்குவல் டு x வந்துடுங்களா? எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் x²ங்களா? 4x + 1ங்களா? இப்போது x² - 4x - 1 ஈக்குவல் டு 0ங்களா? x² - 4x - 1 is equal to 0. நம்மளோட ஃபார்முலா என்னங்க? x கண்டுபிடிக்கணும்னா -b + or minus root of b² - 4ac/2a. இந்த ஸ்டெப்புக்கு வருவோம். இங்கே a is treated as 1, a is treated as 1, b is treated as -4, c is treated as -1. இது தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸு ஓகேங்களா? -b -4ங்களா? -4 + or minus b² - 4ac. b² இருக்கிற இடத்துல -4 the whole square, -4 into a இருக்கிற இடத்துல 1, c இருக்கிற இடத்துல -1/2a. 2 into a இருக்கிற வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு என்ன வந்துடுதுங்க? 1 வந்துடுது. ஸோ x is equal to மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிருதுங்க? +ன்னு வந்துடுதுங்களா? + or மைனஸுங்களா? 4² உங்களுக்கு 16ங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4ன்னு ஆயிருதுங்களா? டிவைடட் பை 2. எக்ஸு 4a + or மைனஸ் இங்கே வந்து உங்களுக்கு 20ன்னு வந்துடுமா? டிவைடட் பை 2ங்களா? ஓகேங்களா? இந்த 20யை நீங்கள் என்னென்னு எழுதலாம் அப்படின்னா 4 5s are 20ன்னு எழுதலாம். இந்த 20யை நீங்கள் என்ன எழுதலாம்? 4a + or minus 4 5s are 20ன்னு எழுதலாம், டிவைடட் பை 2. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்களேன். இந்த 4 ரூட்லேருந்து வெளியே எடுத்தால் 2ன்னு ஆயிரும். 4 + or minus 2√5 டிவைட் பை 2. இதில் காமனாக நீங்கள் 2வை வெளியே எடுக்கலாம். காமனாக 2வை வெளியே எடுத்துட்டால் 2 + or minus √5/2ன்னு ஆயிருங்களா?
இந்த 2வையும் இந்த 2வையும் கட் பண்ணிடலாங்களா? ஸோ நம்மளோட ஆன்சரு 2 ± √5. இதாங்க உங்களோட ஆன்சர். இதாங்க உங்களோட தேர்டு ப்ராப்ளம். Fourth problem, if alpha and beta be the roots of the equation 2x² - 4x - 3, the value of என்ன கொஷினில் கொடுத்துருக்காங்க? The value of alpha squared plus beta squared is, இதான் உங்களோட கொஷின். 2x² - 4x - 3 is equal to 0. Sum of the root. Sum of the root ஓட ஃபார்முலா என்னங்க? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்துட்டு -b/a. a வந்து 2, b வந்து -4, c வந்து -3. ஸோ -4, a வந்து 2, 4/2 வருது உங்களுக்கு 2, -b/2 வந்துட்டு உங்களுக்கு 2. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்க? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துட்டு c/a. ஆல்ஃபா பீட்டா தான் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அது வந்துட்டு உங்களுக்கு c/a. c/a வந்துட்டு உங்களுக்கு -3/2. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் வந்துட்டு c/2. நம்மளோட ஃபார்முலா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு, a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்டு, a² b² + 2ab. ஓகேங்களா? பிக்கு பதிலாக ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு α² + β² + 2α பீட்டா. ஸோ வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? 2. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு என்னங்க? 2. அப்போ இங்கே 2² போடலாமா? α² நமக்கு தெரியாது, β² நமக்கு தெரியாது. 2 ஆல்ஃபா பீட்டா. ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு -3/2. ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு என்ன? -3/2. இந்த 2 உங்களுக்கு கேன்சல் ஆயிருங்களா? இது ஈக்குவல் டுங்க. இப்போ 2² உங்களுக்கு என்னங்க? 4ங்களா? α² + β² -3. நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? α² + β² தான் வேணும். இந்த -3 ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கம் வரும்போது +3 ஆயிருங்களா? ஸோ 7 is equal to α² + β². இதாங்க உங்களோட ஆன்சர் 4th ப்ராப்ளத்துக்கு. Then 5th problem, if the sum of the roots of the quadratic equation ax² + bx + c is equal to 0 is equal to sum of the square of their reciprocal. a² / ac + bc/a² equal to alpha and beta be the roots of alpha and beta be the roots of. எதுக்குங்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா வந்துட்டு நம்மளுக்கு என்ன வரும்? ஃபார்முலா என்ன? ax² + bx + c ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா சம் ஆஃப் தி ரூட் என்னங்க? -b/a. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் c/a. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஓகேங்களா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் given 1/α² / 1/β². நமக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இப்படி எழுதலாங்களா? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு. ஆல்ஃபா மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. β² + α², β² + α². நெக்ஸ்ட்டு இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு α² + β², α² + β². ஸோ alpha plus beta the whole squared equal to alpha squared plus beta squared இருக்கு இல்லைங்களா? a squared plus b squared a plus b the whole squared minus 2ab ன்னு எழுதிக்கலாம். இதையும் மாற்றி எழுதுங்க. alpha beta the whole squared, இது a squared plus b squared a plus b the whole squared minus 2ab. அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. வாட் இஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா? -b/a. ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு என்ன இருக்குது? c/a த ஹோல் ஸ்கொயர்டு, c/a த ஹோல் ஸ்கொயர்டு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a த ஹோல் ஸ்கொயர்டு,
2 ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு என்ன வந்துடுது சி பை ஏ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு மைனஸ் பி பை ஏ இன்ட்டு சி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்டு ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் உங்களுக்கு பி ஸ்கொயர்டு பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2c பை ஏ 2c பை ஏ. இந்த ஸ்டெப் முடிய போட்டிங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்த பேப்பரில் போடலாங்க. கண்டினியூ பண்ணுறேன் நான். இங்கே பாருங்கள், அதுக்கு முந்தின லைனு மைனஸ் பி பை ஏ சி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்டு பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் 2c பை ஏ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏ வந்துட்டு உங்களுக்கு என்னென்னு வந்துடும் ஏ க்யூப்டுன்னு ஆயிரும் மைனஸ் பிசி ஸ்கொயர்டு. இங்கே ஏ க்யூப்டுன்னு வந்துருச்சா ஏ ஸ்கொயர்டு இன்ட்டு ஏபி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac ஏபி ஸ்கொயர்டு மைனஸ் உங்களுக்கு என்ன வந்துடுது 2ac. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிடுங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடுங்க. அப்போது இங்கே ஏ க்யூப்டு இருக்கு இல்லைங்களா, சாரி இங்கே ஏ ஸ்கொயர்டு இங்கே ஏ க்யூப்டு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதை கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ தான் இங்கே இருக்கும். உங்களுக்கு என்ன இருக்கும் மைனஸ் பிசி ஸ்கொயர்டு பை ஏபி ஸ்கொயர்டு மைனஸ் 2ac இப்படி இருக்கும். ஓகேங்களா? இப்போது டிவைடட் பை ஏசி இது எல்லாத்தையும் நீங்கள் எதால் டிவைட் பண்ணுறீங்க ஏசியால் டிவைட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன மைனஸ் பிசி ஸ்கொயர்ட் பை ஏ இன்ட்டு டிவைடட் பை ஏசி ஒன்றையும் ஏசியால் டிவைட் பண்ணுறீங்க. ஏபி ஸ்கொயர் டிவைட் பை ஏசி 2ac டிவைட் பை ஏசி எல்லாத்தையும் ஏசியால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிவைட் பண்ணுறீங்க. அப்படிங்கும்போது இந்த சியும் உங்களுக்கு கேன்சல் ஆயிருங்களா. பிசி பை ஏ ஸ்கொயர்டு இருக்கும் மைனஸ் பிசி பை ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்டுன்னு இருக்குங்களா. இங்கே வந்துட்டு ஏஏ கேன்சல் ஆயிருங்களா, பி ஸ்கொயர்ட் பை சி இருக்குங்களா, இங்கே ஏசி கேன்சல் ஆயிருங்களா, மைனஸ் 2 இருக்குங்களா. இப்போ நம்ம இந்த ஸ்டெப்பை இந்த 2 ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, இதே ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. 2 இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர்ட் பை சி மைனஸ் பிசி பை ஏ ஸ்கொயர்ட் பாருங்கள் ப்ளஸ் பிசி பை ஏ ஸ்கொயர்னு ஆயிருங்களா. நம்ம இதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்களா, இதை வந்து அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, நாம் வந்து இந்த ப்ராப்ளத்தை ப்ரூஃப் பண்ணியிருக்கோங்க. இதாங்க இந்த ப்ராப்ளம். Sixth problem, the equation x squared minus p plus 4 into x plus 2p plus 5 is equal to 0. As equal roots, the value of p will be. இதான் உங்களோட கொஷின். இங்கே பாருங்கள், கொஷினை இன்னொரு டைம் எழுதிக்கலாங்களா. x squared minus p plus 4 into x plus 2p plus 5 equal to 0. ஹியர் இங்கே வந்து ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்துட்டு மைனஸ் பி ப்ளஸ் 4. இதான் பியோட வேல்யூ, எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட். சி வந்து 2p ப்ளஸ் 5, சி வந்து உங்களுக்கு என்ன 2p ப்ளஸ் 5. த ரூட்ஸ் ஆர் ஈக்குவல். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ரூட்ஸ் ஆர் என்னன்னு சொல்லியிருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரூட்ஸ் ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளோட ஃபார்முலா என்ன, பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4ac இஸ் ஈக்குவல் டு 0. பி ஸ்கொயர்ட்னா மைனஸ் பி ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்ட், இது வந்து பி ஸ்கொயர்ட் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து 1, சி வந்துட்டு 2p ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ங்களா. இப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் இப்படி பண்ணி மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பி ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு வந்து ஏ ஸ்கொயர்டு 2ab சரிங்களா. ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு, ஏ ஸ்கொயர்டு வந்து பி ஸ்கொயர்ட், பி ஸ்கொயர்டு வந்து 4 ஸ்கொயர்ட் 2ab, 2 இன்ட்டு ஏ வந்து பி, பி வந்து 4, 8pன்னு வந்துடும். ஏ ஸ்கொயர்ட் பி ஸ்கொயர்ட் 2ab இது எல்லாத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிடுங்க, 4ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 4ஆல் பண்ணும்போது மைனஸ் 8p மைனஸ் 20ன்னு வந்துடும் ஈக்குவல் டு 0ங்களா. ப்ளஸ் 8p மைனஸ் 8p கேன்சல் ஆயிருங்களா. உங்களுக்கு பி ஸ்கொயர்டு ப்ளஸ் 16 மைனஸ் 20 மைனஸ் 4 வந்துடுங்களா. ஸோ பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4,
p is equal to plus or minus 2. இதாங்க உங்களோட 6th problem. The roots of the equation x squared plus 2p minus 1 into x plus p squared equal to 0 are real if. இதாங்க உங்களோட ப்ராப்ளத்தை எழுதிக்கலாங்களா? x squared plus 2p minus 1 into x plus p squared equal to 0. ரூட்ஸ் ஆர் ரியல்ட்டாங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரூட்ஸ் ஆர் என்னன்னு கொடுத்துருக்காங்க? ரியல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac உங்களுக்கு 0. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac வந்துட்டு 0. உங்களுக்கு ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ வந்துட்டு 2p மைனஸ் 1, 2p மைனஸ் 1, சியோட வேல்யூ வந்து p ஸ்கொயர்டு. நம்ம எழுதிக்கலாங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. b இருக்கிறதுல நம்ம என்ன எழுதலாம்? 2p minus 1 the whole squared b squared minus 4 into what is a? A is equal to x. A is equal to 1. A is equal to 1. C is equal to p squared. C is equal to உங்களுக்கு என்ன வரும்? p squared. Greater than 0. Greater than or equal to 0. இப்போ இதை இங்கே ஃபுல் ஃபார்ம் பண்ணிடுங்க. a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டு. ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு மைனஸ் 2ab. இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4p ஸ்கொயர்டு கிடைக்கும். கிரேட்டர் தென் 0. இப்போ இந்த 4p ஸ்கொயர்டு கட் பண்ணிடுங்க. minus 4p plus 1 is equal to greater than or equal to 0. ஸோ இதை வந்து சைன் சேஞ்ச் பண்ணி நம்ம இப்படி எழுதலாங்க. 4p இப்படி எழுதலாம், லெஸ் தென் 1 எழுதலாம். பியோட வேல்யூ 1/4. பியோட வேல்யூ உங்களுக்கு என்னங்க? 1/4. Eighth problem. If x is equal to m, one of the solution of the equation 2x squared plus 5x minus m is equal to 0, possible value of m. நமக்கு x is equal to m. 2x squared plus 5x minus m is equal to 0. x எல்லாத்தையும் நீங்கள் என்னவா ட்ரீட் பண்ணிடுங்க? m-ஆ ட்ரீட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 2m squared plus 5m minus m is equal to 0. 2m squared plus 4m is equal to 0. Next step, divided by 2. m squared plus 2m is equal to 0. இதில் m காமனாக வெளியே எடுத்துட்டா m plus 2 is equal to 0. m is equal to 0. m plus 2 is equal to 0. m ஓட வேல்யூ minus 2. m ஓட வேல்யூ உங்களுக்கு minus 2. ஆன்சர் 0, minus 2. Answer 0, minus 2. Then ninth problem. If p and q are the roots of x squared plus 2x plus 1 is equal to 0, then the value of p cubed plus q cubed. இப்போது உங்களுக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குதுங்க? x squared plus 2x plus 1 is equal to 0 plus p plus q is equal to minus b by a. p plus q is equal to minus b by a minus 2/1. உங்களுக்கு minus 2 வருது. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ், இது சம் ஆஃப் தி ரூட். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு pq. c by a 1/1 1 வந்துடுது. p cubed plus q cubed. p cubed plus p cubed. p plus q the whole cubed. p plus q the whole cubed. minus 3p squared q minus 3p q squared. நீங்கள் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா p plus q the whole cubed minus 3pqவை காமனாக வெளியே எடுத்துக்கோங்க. காமனாக வெளியே எடுத்துகிட்டு p plus qன்னு எழுதிக்கலாம். இதையும் மல்டிப்ளை பண்ணால் p squared q, இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது 3p q cubed. நெக்ஸ்ட்டு p plus q வந்துட்டு உங்களுக்கு minus 2 the whole cubed. minus 3 into what is pq? pq வந்து 1. p plus q வந்துட்டு உங்களுக்கு என்ன? minus 2. இங்கே வந்து minus 8
இங்கே வந்து +6 ஆன்சர் வந்துட்டு உங்களுக்கு -2. 10th problem. If L plus M plus N is equal to 0 and L, M, N are rationals, the roots of the equation M plus N minus L into x squared, N plus L minus M into x, L plus M minus N is equal to 0. உங்களோட ஃபார்முலா பாருங்களேன். L plus M plus N is equal to 0. இதான் given problem. இந்த ப்ராப்ளத்தில் L plus M is equal to minus N எழுதலாங்களா? L plus M is equal to minus N. Then அடுத்த ஸ்டெப்பு L plus N is equal to minus M எழுதலாங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு M plus N is equal to minus L எழுதலாம். இப்போ given problem M plus N minus L into x squared, N plus L minus M into x plus L plus M minus N equal to 0. What is M plus N? M plus N treated as minus L. M plus N treated as என்ன minus L. Then இந்த minus L நீங்கள் அப்படியே எழுதுங்க. x squared எழுதுங்க. What is N plus L? N plus L treated as minus M. Minus M இந்த minus M அப்படியே எழுதுங்க into x. What is L plus M? L plus M treated as என்ன minus N equal to 0. ஸோ உங்களுக்கு 2L x squared minus 2mx minus 2n equal to 0. இதை எல்லாத்தையும் divided by -2 பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை என்ன பண்ணுங்கள்? divided by -2 பண்ணுங்கள். divided by -2 பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிருங்க. Lx squared 2 கேன்சல் ஆயிரும். உங்களுக்கு ப்ளஸ் mx இந்த 2 கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு n is equal to 0. Lx squared plus mx plus n is equal to 0. இங்கே a is equal to L, b is equal to m, c is equal to n. இந்த ஸ்டெப் வந்துடுச்சுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன பண்ணோம்? a is equal to L, b is equal to m, c is equal to n. இதான் உங்களோட ப்ராப்ளம். நம்ம வந்துட்டு b squared minus 4ac, b இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதலாம்? m squared minus 4 into a இருக்கிற இடத்துல L, c இருக்கிற இடத்துல n. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். இந்த ஸ்டெப்பை நீங்கள் எப்படி எழுதலாம் அப்படின்னா m squared minus 4nl இருக்கு இல்லைங்களா? L plus n. What is m? m is equal to minus L plus n the whole squared minus 4ln அப்படியே எழுதிக்கோங்க. இதை ஃபுல் ஃபார்ம் பண்ணிடுங்க. a plus b the whole squared, a squared l squared n squared 2nl, a plus minus into minus என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். a squared b squared 2abங்கிற மாதிரி l squared n squared 2nl minus 4nl. இந்த ஸ்டெப்பை நீங்கள் என்ன எழுதலாம்? 2nலும் 4nலும் உங்களுக்கு minus 2nl ஆயிரும். L squared plus n squared as it is அப்படியே நீங்கள் எழுதிருங்க. இந்த ஸ்டெப்பை L minus n the whole squared 0. So b squared minus 4ac is also a perfect square. The roots are real and irrational. Roots are real and irrational. 11th ப்ராப்ளம் உங்களுக்கு வேண்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு அது வந்து ஒரு 10 மார்க் ப்ராப்ளம். நமக்கு எக்ஸாமில் வந்துட்டு உங்களுக்கு 1 வேர்டு தான் கேட்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாங்க. நம்ம 12th ப்ராப்ளத்துக்கு போகலாங்க. 12th ப்ராப்ளமே உங்களுக்கு 5 மார்க் தான். சரி, நீங்கள் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். இஃப் p ≠ q and p² = 5p - 3
and q squared equal to 5q minus 3. The equation having roots are p by q and q by p is. இதாங்க உங்களோட ப்ராப்ளம். p is not equal to q. p is not equal to q. p squared equal to 5p minus 3. q squared equal to 5q minus 3. p squared q squared 3. p and q are the roots of. p and q are the roots of. என்ன சொல்லியிருக்காங்கன்னா x இந்த p squared இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம இப்படி எழுதலாங்களா, p squared minus 5p minus 3 இந்த சைடு வரும்போது உங்களுக்கு என்ன ஆயிரும், plus 3 equal to 0ங்களா. p-யை வந்து treated as x-ன்னு நினச்சிக்கோங்க. p வந்து treated as x-ன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு x squared minus 5x plus 3 is equal to 0ங்களா. sum of the roots p plus q. sum of the roots உங்களுக்கு என்னங்க minus b by a-ங்களா. sum of the roots minus b by a. so minus 5 a வந்து 1 minus b by a minus of minus வந்துட்டு plus பைன்னு ஆயிரும். so sum of the roots வந்துட்டு minus b by a minus b by a 5ன்னு ஆயிருது. product of the roots c by a 3 by 1 3ன்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஃபார்முலா பாருங்கள், p by q and q by pங்களா, pq LCM எடுத்துக்கலாங்களா, p squared plus q squaredங்களா, p squared plus q squared நீங்கள் இப்படி எழுதலாங்களா, p plus q the whole squared minus 2pq divided by pq. ஒரு செட்டப்புக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ வாட் இஸ் p plus q? p plus qங்கிறது 5 5 squared 2pqங்கிறது 3 pqங்கிறது உங்களுக்கு 3 5 squared வந்துட்டு உங்களுக்கு 25 2 3s are 6 3. ஸோ 19 by 3 19 by 3. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு p by q q by p equal to 1ங்களா. q கேன்சல் ஆயிரும், pp கேன்சல் ஆயிரும், 1ன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு x squared minus p by q q by p into x product of the roots pq into q by p அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ x squared minus sum of the root 19 by 3 into x product of the root வந்து நம்ம 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எல்லாத்தையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாங்க இந்த ஈக்குவேஷனை. ஸோ 3x squared 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3 3 கேன்சல் ஆயிரும், மைனஸ் 19x 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3ஆல் இந்த ஈக்குவேஷனை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், ப்ளஸ் 3ன்னு ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்பை நம்ம என்ன எழுதலாம், 3x squared minus 19x plus 3 is equal to 0 அப்படின்னு இந்த ஸ்டெப்பை எழுதிடலாங்க. CA, CMA, CS, CAT, பேங்கிங், TNPSC இப்படி பல எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் எடுத்து அதில் 100% ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களா? அதுக்கு தான் நாங்கள் இருக்கோம் ICP ப்ரொஃபஷனல் அகாடமி. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் வசதியோட கம்மியான ஃபீஸில் நீங்கள் எதிர்பார்க்குற ரிசல்ட். எங்களை சந்தித்து சாதிக்க நீங்கள் அணுக வேண்டிய முகவரி 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன்ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 640101. தொடர்புக்கு 9894 795915 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும்.